ஒரே வார்த்தை வசனம்தான். வசனத்தால் நிரப்புங்க. அந்த அந்த வேரெல்லாம் பட்டு போயிடும். என்ன சொல்லுங்க, அந்த வார்த்தை அப்படியே போடுங்களேன். 11 துளிர் தோன்றும், கிளை தோன்றும், அது செழிக்கும். அந்த வார்த்தை 11:1 சொல்லுங்க. தோன்றும் சொல்லுங்க. முதல்ல கொஞ்சமாக இருக்கும், கொஞ்சமாக தலை மட்டும் காட்டும். அதுக்கப்புறம் அப்படி கிளை வரும். கொஞ்ச நாள் பார்த்தா ஒரு அரிய பஜாரி ஆகிடும். அது எங்கே ஆரம்பிக்குது? முதல்ல எப்படி குழந்தைங்க, அது குழந்தை பேசுது எப்படி? துளிர். அதை ஹைலைட் பண்ணுங்களேன். துளிர் சும்மா ஒரு சின்ன ஒரு பச்சையாக ஒன்று தெரியும். அதுக்கப்புறம் கிளை வரும். அதுக்கப்புறம் இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்குது? உங்களை திருத்த முடியுமா? இவங்களாம் திருத்த முடியுமா? திருத்த முடியாதா? நிச்சயம் திருத்த முடியும். வார்த்தை தான் திருத்த முடியும். அதனால் அடிக்கடி ஆவியானவர் சொல்கிறாரு, எல்லா காவலோடும் அதிலிருந்து ஜீவபூற்று புறப்படும். அப்போ இது சரியில்லைன்னா இது சரி இருக்காது. நல்லா கவனிங்க. அவள் வாயாடின்னு சொல்கிறீங்களே, அவள் வாயாடல. இங்கே நிறைய குப்பை இருக்குது. திரும்ப வசனம் படிக்கிறீங்களா? அந்த வசனத்தை இதே படிச்சு தெரியும். எங்கே இருக்குது இதெல்லாம்? எங்கே இருக்குது? முதல் வார்த்தை ஏசாயா 11:2 முதல் வார்த்தை அடி மரத்தில் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? அடி மரத்து நீங்கள் அடி மரத்தை பார்ப்பீங்களா? எதை பார்க்கலாம்? கிளைகளை பார்க்கலாம், கனிகளை பார்க்கலாம், காயை பார்க்கலாம். அப்போது முதலாவது இது மாறணும்னா, நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க அந்த ஜாதியில் இருந்தால் இப்படி இருப்பாங்க, இந்த ஜாதி இப்படி இருப்பாங்க. அது உண்மையோ பொய்யோ தெரியல. ஆனால் இது கரெக்டாக இருந்துச்சுன்னா வார்த்தை கரெக்டாக இருக்கும், பார்வை கரெக்டாக இருக்கும், செயல் கரெக்டாக இருக்கும், பேச்சு கரெக்டாக இருக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் கண்காணிக்க வேண்டியது இது அல்ல. கண்காணிக்க வேண்டியது இது அல்ல. கண்காணிக்க வேண்டியது அல்ல, கண்காணிக்க வேண்டியது தான். இப்போ நீங்கள் கேட்கலாம், அது எப்படிங்க நாங்கள் அறிய முடியும்னு? ஒருவன் மனது 9 அடா, ஒளிந்து கிடப்பது 80 அடா. ஒன்றும் இல்லை, 2 நிமிஷம் பேசுங்களேன், அவங்க சரி தெரிஞ்சிடும். ஒரே குப்பையாக கொட்டுவாங்க, அவங்கள பற்றி இவங்கள பற்றி. அதை வேறு மாதிரி பேசுவாங்க. சில பேர் பேசுனீங்கன்னா வெறும் பணத்தை பற்றியே பேசுவாங்க. சில பேர் பேசுனீங்கன்னா ஆடம்பரமாக பேசுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? அது அப்படி இது எப்படி. சில பேர் பேசுனீங்கன்னா வெறும் சாப்பாட்டை பற்றியே பேசுவாங்க. அது அங்கே நல்லா இருக்கும், இது இங்கே நல்லா இருக்கும். இது எங்கே ஆரம்பிக்குது? முதல்ல துளிராக இருக்கும், அப்புறம் கிளை வரும், அப்புறம் ஓடு ஃபுல்லாகிடும். சொன்ன நீங்கள் பார்த்துக்கிறீங்களா?